ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பொதுவா ஒரு நற்பலன்கள் அதிகமா நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் அமருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் அதிகமா நடக்க போகுது. அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு முழுவதுமே இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் அங்க உச்ச நிலையில இருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுவா கடன், வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வலுத்திருக்கிறது அப்படிங்கிறத விட பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான முறையில ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு இந்த மெகா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அதனால பெரிய ஒரு தொல்லை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது பாத்தீங்கன்னா கடந்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்ல கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்ல நோய் நொடியா இருந்தாலும் சரி, இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா உங்களை நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல 3 நாட்கள் இருக்கிறாப்ல. 3ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல நீசம் அடைகிறாப்ல. பொதுவா நீசம் அடைந்தாலும் செவ்வாய் அங்க 10ல திக்பலம் அடைகிறதால நல்லா வலுவாவே இருக்கிறாப்ல. குடும்பஸ்தானாதிபதி நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது வரும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் ஏற்படும். தேவையில்லாத நபர்கள்ட்ட நீங்க பேசுறது, பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா 3ஆம் அதிபதி 8ல மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சிகளை ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுத்துறது, சகோரஸ்தானத்தால வாக்குவாதங்கள் ஏற்படுறது, கருத்து வேறுபாடுகள் வர்றது இது போல சூழ்நிலை ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலமான பின்னடைவு ஏற்படுறது, ஒரு விரயங்கள் ஏற்படுறது, மன உளைச்சல் ஏற்படுறது இது போல சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். 4ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறையிறாவுல. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசியா சொத்துக்களால பாத்தீங்கன்னா கடன் பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். கடன் பெற்று வண்டி வாங்குறது, கடன் பெற்று வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்ல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது இது போல சூழ்நிலை ஏற்படுறதால முடிஞ்ச வரையும் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அந்த கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொதுவா இந்த மாதத்துல கொடுத்த காசு வராது, வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி படிப்புல ஒரு சில தடங்கள், தாமதம் ஏற்படுறது, பின்னடைவுகள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காதலர்களை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றது, சண்டை சச்சரவு வர்றது, பிரேக்கப் ஏற்படுறது இது போல சூழ்நிலை வர்றது வாய்ப்புகள் இருக்கிறதால காதலர்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறதால விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கும். பொதுவா குருவை பொறுத்த வரைக்கும் பொதுவா வன்பு வழக்கு, கடன், நோய் நொடி இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரே மேல் அதிகாரி தொல்லை தாங்க முடியல இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால பெரிய பாதிப்பு இல்லை. பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு கடந்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரையும் 9ஆம் பாவகத்திலையும் 3ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கிறாப்ல. இது வரைக்கும் கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு இது போல சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். இன்ப சுற்றுலா செல்றதோ இல்ல கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையா இல்லற வாழ்க்கை சிறப்பான முறையில தொடரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களால ஆதாயங்கள், நண்பர்களால முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதால திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணம் புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். அதாவது அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பாக்கியஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைந்து
நீசம் அடைஞ்சு நீசபங்க ராஜ யோக அமைப்பு ஏற்படுறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய நிலை ஏற்படும். அப்படியே வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு, அதே போல ஃபைனான்ஸ் விடுறதா இருக்கட்டும், இல்ல காசு பணங்கள் கடன் வாங்குறதா இருக்கட்டும், இது போல விஷயத்துல பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. லாபஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல 14 நாட்கள் இருக்கிறாப்புல. 14ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் பாவகத்துல சூரியன் வந்து உச்சம் அடைகிறாப்புல. பொதுவா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாகும். மூத்த சகோதரர்களால் ஆதாயங்கள் ஏற்படுறது. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய நிலையும் ஏற்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்சிடத்திற்கு இடமாற்றங்கள், இது மூலமான நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். வாழ்க்கை துணையால நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நிலை ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். உங்களை தேடி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்புல. 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிரகங்கள் பார்க்கறாப்புல. குருவை சேர்த்து 6 கிரகங்கள் பார்க்கறதால 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயனம் போகும். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை முறை கடந்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 12ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு நீச பங்கம் அடைந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோக அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க, தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டீங்க. பொதுவா வந்து சிக்கனமா செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கையம்மன் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.